ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த இடத்தில் எல்லாருக்கும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் நான் இன்றைக்கி ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்ட்டு? நல்ல கைகோலத்தி காட்டு. எல்லாரும் துதித்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருகிறே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா சுவாமி. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே என் நாள் முடியும் வரை ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே நான் உண்மையை ஆராதிப்பேன் கர்த்தாவே சுவாமி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே சுவாமி பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த இடத்தில் உம்மை ஆராதிக்க மாத்திரமே கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரை உம்மை துதிக்கத்தக்கதாகவும் நாமத்தை ஆண்டவர் உயர்த்தத்தக்கதாகவும் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை இந்த இடத்துக்கு பலப்படுத்தும் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே அநேக நோய்களோடு அநேக பிரச்சனைகளோடு நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கலாம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே ஆவியானவரே நீர் இந்த இடத்தில் நிரப்புங்க கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே எங்களுக்குள் நீர் இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா சுவாமி, ஹல்லேலூயா சுவாமி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக
விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் பொருந்திக் கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த இடத்தில் யாராவது ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் பலப்பட கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே சுவாமி ராஜா, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீர் செய்த நன்மைகளை மாத்திரம் ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் அவர்கள் இந்த இடத்தில் ஆண்டவர் உம்மை கர்த்தாவே சுவாமி ராஜா முழு உள்ளத்தோடு துதிக்கத்தக்கதாக அவர்களை வழிநடத்துங்க கர்த்தாவே சுவாமி. உம்மை போல தெய்வமே யாரும் இங்கில்லை, உம்மை அல்லாதே வேறோர் நம்பிக்கை இல்லை. உம்மில் மாத்திரம் சார்ந்திடுவேன் அன்பின் நேசரே. உம் பிரசன்னமே போதும், நீரே என் சர்வம். உம்மை போல தெய்வமே யாரும் இங்கில்லை, உம்மை அல்லாதே வேறோ நம்பிக்கை இல்லை. உம்மில் மாத்திரம் சார்ந்திடுவேன் அன்பின் நேசரே. உம் பிரசன்னமே போதும், நீரே என் சர்வம். ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். என்னை முற்றுமாய் நான் சமர்ப்பிக்கிறேன். உம் வசனத்தால் என்னை கழுவிடுமே. உந்தன் சித்தம் போல் என்னை நடத்திடுமே. பரிசுத்த ஆவியா நீரை தீருமே. ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை,
வழி காட்டியார் என்னை நடத்திடுமே. விசுவாசத்தில் நான் ஸ்திரப்படவே கிறிஸ்து என்னும் பாதையில் நிலைத்திருப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya சுவாமி. ஆண்டவரே உம்மை மட்டும் ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை மட்டுமே கர்த்தாவே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு ஆண்டவரே உமது வழிநடத்தலை தாங்க கர்த்தாவே சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya சுவாமி ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை எல்லாவற்றையும் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya சுவாமி. உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற எனக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருந்த அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்து, என்னுடைய கர்மங்களுக்காக, என்னுடைய விதிக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தி என்னை உயிர்த்திக்க, எனக்கு உயிர்ப்பு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. யாவருமாக நன்றி செலுத்துவோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. சாத்தானை முறியடித்து எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே என்னுடைய பாவமான வாழ்க்கை மாறத்தக்கதாக நீங்கள் செய்த சகல காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. எனக்காக மரித்து எனக்காக உயிர் தெரிந்த தெய்வமே உம்மை நாம் துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. பரலோக ராஜ்யத்தை எனக்காக தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே இந்த வேளையில் சுவாமி உம்முடைய சரீரத்துக்கு நாங்கள் நீங்கள் சிந்தின ரத்தத்துக்கும் சுவாமி நாங்கள் ஒரு சாட்சிக்காரர்களாக மண்டையில் நாங்கள் வருகிறோம். அப்பா சுவாமி, இன்னும் சுவாமி எங்களை மன்னித்து கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்துக்கு எங்களை சுவாமி திருப்பி எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த சபையை நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வேளையில் நீங்கள் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய இறுதி பந்திக்கு, அதாவது அவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சிந்தப்பட்ட இரத்தமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைவு கூறும்படி நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போமாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டுடைய கரங்களுக்கு ஒப்புவித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கிருபையும் மகா பரிசுத்தமுள்ள ஜீவனும் நல்ல பிதாவே சுவாமி, இந்த வேளையில் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் உங்கள் அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது சுவாமி, நீர் எனக்காக மரித்தீர், என் பாவத்துக்கு கழுவி என்னை சுத்திகரித்தீர் என்கிறதான அந்த உணர்வோடு சுவாமி நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
துதியும் நீர்தானே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். என் கண்ணீர் துடைத்திடுவே, நீ செந்நீர் சிந்தினிரே, என் பலியை போக்கிடவே, நீர் பலியாய் மாறினீரே, என் கண்ணீர் துடைத்திடவே, நீ செந்நீர் சிந்தினிரே, என் பலியை போக்கிடவே, நீர் பலியாய் மாறினீரே, சிலுவை சுமந்தீரே, நீர் என்னை நினைத்தீரே, சிலுவை சுமந்தீரே, நீர் என்னை நினைத்தீரே, உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே, என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் தகப்பனீரே, என் தாயும் நீரே, என் நண்பனீரே, உம்மை நேசிக்கிறேன், எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே, சிலுவை சுமந்தீரே, என்னை நினைத்தீரே, மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள், தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும்,
சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும் ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும் சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும் ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின் ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் இந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு இதுக்கு முன்பதாகவும் நான் பேசினேன். அது தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய எங்களுக்கு சொல்ல போகிறதான மிக முக்கியமான கருத்து என்னதுன்னு சொல்லி நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்களுடைய தியானத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக. இங்கே நாங்கள் அதாவது இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், நான் இன்றைக்கி சொல்ல போகிற மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவருக்கும் கர்த்தரிடத்தில் எங்களுக்கு இருக்கிறது, அதாவது ஆண்டவருடைய நோக்கம் எங்களை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறதான நோக்கம் என்னதுங்கிறதை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலர் நூல்களை நாங்கள் விசேடமாக நாங்கள் பார்த்தோம் என்றால், அங்கே எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான ஒரு விசேடமான நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சாட்சிக்காரர்களாக இருக்கிறது எப்படி என்பதை குறித்து ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார், எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அனைவருமாக ஆண்டவருக்கு முன்பதாக தேவனுடைய நாமத்தை கொண்டு செல்கிற ஒரு சாட்சிக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு செல்கிற ஒரு சாட்சிக்காரனாக நான் இருக்கிறேன். ஆமென், ஆமென். இதுக்கு தான் கர்த்தர் எங்களை எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார். ஆகவே அவருடைய மாம்பெரும் கட்டளை என்னதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் என்றால், அங்கே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எல்லாரும் போய் ஜாதிகளை என்ன செய்யலாம், சீஷராக்கும்படியாகவும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அநேக உபதேசங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நாங்கள் கட்டியெழுப்பும்படியாக தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இந்த வசனத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோட எண்ணத்தை இன்றைய காலை வேளையில் பேச போகிறார்னு சொல்லி நாம் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அநேக நோக்கங்களோடு, அநேக ஆசைகள், எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படி தானே? கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிறதான ஆசைகள் நிறைவேற்றணும். சில நேரத்தில் வேண்டிய வேண்டுகோள்கள், எனக்கு இருக்கிறதான விண்ணப்பங்கள், எனக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், எனக்கு இருக்கிறதான மனக்கவலைகள் அல்லது மனசோர்வுகள் கர்த்தர் தாமே தீர்த்து எனக்கு ஒரு விடுதலை தரணும், ஆண்டவர் என்னோடு இருந்து போஷித்து என்னை வழிநடத்தணும். பலவிதமான நோக்கங்களோடு நாங்கள் இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஆண்டவரோடு இருக்கலாம். நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறது. நாங்கள் அவசரமாக வருவோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். எதுக்கு? நாங்கள் ஊழியம் செய்யணும், எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை நான் நிறைவேறணும் என்று சொல்லி நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம். அல்லது நாங்கள் சாதாரணமாக பார்த்தால் என்றால், எனக்கு செய்கிறதான காரியத்தை இப்போ நான் என்னை எடுத்தேன் என்றால், என்னுடைய மனசில் நேற்று இரவிலிருந்து என்னுடைய மனசில் நான் ஒரு பிரேம்குள்ளாக நாங்கள் போட்டுக்கொள்ளணும் என்றால், நான் இன்றைக்கி பிரசங்கிக்கணும், அல்லது நான் இன்றைக்கி சபையை போதிக்கணும், இந்த வசனத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறதான அந்த உணர்வில் தான் ஆலயத்துக்கு நாங்கள் வர்றது இல்லையா? அந்த நான் ஊழியம் செய்ய இருக்குது, எனக்கு இந்த காரியத்தை செய்ய இருக்குது. நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச் பண்ணுறதா இருந்தால் நான் சண்டே ஸ்கூல் டீச் பண்ணணும், நான் இந்த காரியத்தை செய்ய இருக்கிறேன். நாங்கள் இசை கருவிகளை வாசிக்கிறது அல்லது நாங்கள் இந்த லீட் பண்ணுறதா இருந்தால் நான் இதை செய்யணும், எனக்கு இது தான் என்னுடைய மனசில் இருக்குது, இந்த நோக்கம் தான் இருக்குது.
அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது எத்தனை பேர் உண்மையிலே மனம் விட்டு சொல்லலாம், ஆண்டவருடைய உண்மையிலே ஆண்டவர் நமக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிற ஆண்டவருடைய இருதயத்தில் எந்த மாதிரி ஒரு துடிப்பு இருக்குது, ஆண்டவருடைய சித்தம் என்ன மாதிரி இருக்குதுங்கிறதை குறித்து நாங்கள் சில நேரம் மறந்து எங்களுக்கு இருக்கிறதான நோக்கமாக இருக்கிறதான எங்களுக்கு இருக்கிறதான காரியத்தை மட்டும் நிறைவேற்றி அது ஆண்டவருடைய நன்மைக்கு என்று சொல்லி நாங்கள் செய்கிறதா இருக்கலாம், பரவாயில்ல, அதுவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான காரியங்கள் தான். ஆனால் இந்த காலை வேளையில் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போமாங்க 3ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவால வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆண்டவரை துதிக்கிறதுக்காக. அங்கே ஒரு சப்பானி அங்கே வெளியரங்கமாக வெளியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏதாகலும் பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ நீங்கள் இந்த 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 நேரத்தில், அதாவது இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நாங்கள் பார்த்தால் என்றால், நாங்கள் வந்து ஆலயத்துக்கு வருகிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வருகிறீங்க, நாங்கள் எல்லோரும் வரோம் ஆண்டவருக்கு. எதுக்கு நாங்கள் வரோம்? இன்றைக்கி சர்ச்சுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன நாங்கள் சொல்லுவோம்? பாஸ்டர் இன்றைக்கி சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், அதனால நாங்கள் வந்துருக்குறோம், ஆலயத்துக்கு வந்துடுவோம், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், அல்லது ஆண்டவருக்கு நாங்கள் பணிவிடை செய்யணும், காரியங்கள் செய்யிருக்குது, அதுக்காக நாங்கள் வரோம். ஆனால் இந்த இடத்துலையும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு 2 கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், சீஷர்கள், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவர்கள், ஊழியக்காரர்கள் ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள். ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒருவர் வெளியே இருந்து அவர்களிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அவர்களை பார்த்து அவனிடத்தில் கேட்கிறார்கள். அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், நம்ம அனைவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஆண்டவருக்கு காரியங்கள் செய்வதுக்கு, அல்லது ஆண்டவருடைய அவரோடு இணைந்து இருக்கிறதுக்கு, அவரோட துதிக்கிறதுக்கு, அல்லது அவருக்கு ஊழியம் செய்வதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தையும் பார்க்கிலும் இவங்க போகிறதான அந்த பயணத்தையும் பார்க்கிலும் இந்த இடத்துல ஒருவன் உட்கார்ந்துருக்கிறான் வெளியே. அப்புறம் பாருங்கள், இங்கே 3ஆம் வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேவாலயத்துக்கு பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்போ இவன் என்ன செய்திருப்பான்? இந்த 2 பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒரு நோக்கத்தோடு போகிறாங்க. அவனை பார்த்து, ஐயா ஏதாவது எனக்கு பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி இவன் கையை நீட்டுறான். அப்புறம் பாருங்கள், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். இப்போ இந்த நேரத்தில் இப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய நோக்கத்தை பார்க்கிலும் ஏதாகிலும் வெளியே இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து உணர்த்தப்பட்டவர்களாக,
காரியம் செய்யத்தக்கதாக திரும்புகிறார்கள். சில நேரம் இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள், இப்படியான சூழ்நிலைகள் கர்த்தர் எங்களுக்காக சில இடங்களில் அமைச்சு வச்சிருப்பார். அவர் எங்களுக்காக திட்டமிட்டு காரியங்கள் செய்கிறதா இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மனசில் இருக்கிறதான நோக்கம் அதை பார்க்கணும் வேறு நோக்கத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துறதான விதம், ஆண்டவர் எங்களை அவருடைய காரியத்துக்கு ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறதை சில நேரம் நாங்கள் புரியாமல் நாங்கள் செய்கிற காரியம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் இதை மறந்து அல்லது நாங்கள் நிங்காரித்து சில நேரம் அதை நாங்கள் நிர்மலமாக்கி இல்லாட்டி நாங்கள் அதை மறுதளித்து சில நேரம் நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக நான் போகிறதா இருக்கலாம். நான் சொல்ல வரையில நாங்கள் தப்பு செய்கிறோம்னு நாங்கள் சொல்ல வரையில, அந்த இடத்துல நாங்கள் தப்பு செய்கிறோம்னு நான் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த சந்தர்ப்பமானது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு சந்தர்ப்பம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அவன் சப்பானியாக இருக்கலாம், என்னுடைய கையில் வசதி இல்லாமல் இருக்கலாம், அவன் கேட்குறதை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு நான் இருக்கலாம், அவன் கேட்குறது என்னால் செய்யக்கூடுற அளவுக்கு கூட நான் வசதி உள்ளவனாக இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து பதவி புகழ் பெயர் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது என் கையில் இருக்குது, யாருக்குமே அறியாத, யாருக்கிட்டத்திலும் எடுக்க முடியாத ஒரு பெரிதான ஒரு பொக்கிஷமான ஒரு விடுதலை அடைந்த ஒரு பொக்கிஷம் என்னுடைய கையில் இருக்குது. அது என்னது? எத்தனை பேருக்கு கையில் இருக்குது? என்ன இருக்குது? அது என்னது? அவனுடைய வார்த்தை வேற என்ன இருக்கு? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாமத்தில் வல்லமை உண்டு என்று சொல்லி? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிசாசுகள் நடுநடுங்கத்தக்கதாக, நோய்கள் துறக்கத்தக்கதாக இயேசுவின் நாமம் வல்லமை நிறைந்த நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமம் நாம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஜனங்களாக இருக்கிற நாங்கள் இன்று இப்படியான சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் என்றால், ஆலயத்தையும் பார்க்கிலும் ஆலயத்தில் வெளியரங்கமாக, ஆலயத்தில் வெளியிலே அநேகர் இருக்கிறார்கள், தாகமாக இருக்கிறார்கள். இந்த தாகத்தை நிறைவேற்ற யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ அந்த பொக்கிஷமான அந்த வல்லமை நிறைந்த நாமத்தை கை கொண்டவர்களாக, அந்த நாமத்தோடு வாழ்கிறவர்களாக, அந்த நாமத்தில் ஜெயம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நாம் பாருங்க, நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றோம் அல்லது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நாங்கள் ஓடுறோம். சில நேரம் எங்களுக்கு இருக்கிறதான நோக்கங்கள், எங்களுக்கு இருக்கிறதான சம்பாத்தியம் அல்லது எங்களுக்கு இருக்கிறதான காரியத்தை நிறைவேற்றத்தக்க நாங்கள் ஓடுறோம். எல்லாரும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், எல்லாரும் தன்னுடைய காரியத்துக்காக நிறைவேற்றத்தக்கதாக ஓடுறார்கள், பரவாயில்ல. ஆனால் அப்படி நாங்கள் ஓடிக்கொண்டு போகிறதான நேரத்தில் பலவீனர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், அதிசயமான தெய்வத்தை இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர் அண்டையில் வருமாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவருடைய நாமத்தை சொல்ல. பாருங்க, இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்கிறான்னு சொன்னால், பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் இடத்தில் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள முடியுமோ என்று சொல்லி அவனை பார்க்கிறார்கள். 6ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு, அவர் என்ன சொல்கிறாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நாங்கள் தருகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம் எல்லாரும், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லுங்க பாப்போம். சில நேரத்தில் நாங்கள் யோசிக்கலாம், எப்படி நாங்கள் போவது, எப்படி நாங்கள் வாழ்வது, எப்படி நாங்கள் போகிறதுன்னு சொல்லி. எனக்கு ஒரு பலன் இல்லை, நான் படிப்பறிவு இல்லை, திறன் இல்லை, ஆற்றல்கள் எனக்கு இல்லை, கடன் வாங்குகிற சம்பளம் எனக்கு பத்தாது, வாழ்க்கை வாழ்வதுக்கு பத்தாது, குடும்பத்தை சமாளிக்க முடியாது, இருக்கிறதான எல்லாத்தையும் நான் பயன்படுத்தணும் என்றால் நான் பிச்சை கேட்கத்தான் வரும். எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வாழ்வதுக்கு இடம் இல்லை, குடிசை இல்லை, பங்களா இல்லை, கார் இல்லை, வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் நாமம் அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லாட்டியும் கூட
கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்கிறவர்கள் பெரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் கழுகுகள் போல செட்டைகளை அடித்து பறந்து செல்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பொருளாதார நிலைமையை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோ, வாழ்க்கையில எதிர்காலத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோ, விஞ்ஞான ரீதியாக ஞானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், அந்த நோக்கம்படி வாழ்கிறவர்களோ, விஞ்ஞான ரீதிக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில தள்ளப்பட்டாலும், இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் என்று வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் போகிறதா இருந்தாலும், கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஜனங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எப்படி ஐயா நான் வாழ்வது, எப்படி ஐயா நான் போவது? நானும் இந்த ஒரு சூரியன் தான் எனக்கும் உதிக்கிறது, அந்த வெயில் தான் வருகிறது, அந்த வைரஸ் தான் வருகிறது. என்ன எப்படி நடந்தாலும், நாங்கள் இந்த சூழ்நிலை தட்டப்பட்டாலும், நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், என்னிடத்தில் உண்டு, என்னிடத்தில் இருக்குது உண்டு, என்னிடத்தில் உன்னிடத்தில் கொடுக்கத்தக்கதாக உண்டு இருக்குது. அது இந்த காசுக்கும், நீ எதிர்பார்க்குற நிலைமைக்கும், உன்னுடைய கால் இருக்கிறதான நோய்க்கும், அல்லது நீ விழுந்திருக்கிறதான நிலைமைக்கும், சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் விதி அல்லது உன்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலான காரியம் உண்டு, என்னிடத்தில் உண்டு. அந்த நாமத்தை, அந்த இயேசுவின் நாமம், இது வானம் பூமியும் அவருடைய வார்த்தையால் படைத்த நாமம். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதற்றின நாமம். ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்தின நாமம், லாசருவை உயிர்ப்பித்த நாமம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம், அந்த நாமம் எங்கள் மேல் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நீங்கள் இன்று நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சவாலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் யோசிக்கலாம், நான் யோசிக்கலாம், ஐயா எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அந்த அந்த திறன் இல்லை, எனக்கு இந்த 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 படிப்பு இல்லை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்கு இல்லைன்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலைமை இருந்தாலும், உங்களுடைய தொழில் இடத்துல, நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டில், நீங்கள் போகிறதான இடத்துல இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜனங்களுக்கு சொன்னால் என்றால், ஹல்லேலூயா, அந்த நாமம், அந்த நாமத்தை பார்க்கிலும் வேறொரு நாமம் இல்லைங்கிறது நீங்கள் உணர்வீங்க. உங்களால் அதிசயங்கள் நடக்கிறது உணர்வீங்க, உங்களால் சுவிசேஷம் பார்க்கிறது உணர்வீங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேறுறது என்கிறது நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா. நான் சும்மா யோசித்தேன், இந்த இடத்துல நான் போகிறதா இருந்தால் நான் சொல்வேன், என்னோட இப்போ தொந்தரவு படுத்தாத, அவ்வளோ பேசாத, என்னிடத்தில் ஒன்றும் கேட்காத. அப்படி தான் நாங்கள் சில நேரம் எங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுவோம், சாட்டர்டே நைட்டுக்கு அவ்வளோ பெருசாக வீட்டில் சண்டைப்படி அடிப்படிலாம் கூடாது, நான் நாளைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா, அவ்வளோ இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மனசை நான் குழம்பக்கூடாது, இந்த நோக்கத்தில் நான் இருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை நான் கொடுக்கணும், அல்லது இந்த ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறானே, இவனு இப்போ ஆலயத்துக்கு தானே போய் ஆண்டவருடைய நாமத்தை தானே மகிமைப்படுத்த போகிறாங்க, அதில் ஏன் மெனக்கட்டு இங்கே திரும்பி இவனுக்காக காரியம் செய்ய போகிறாங்க? இது ஏன்? அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஒரு ஆத்துமாவாது உங்கள்கிட்ட இருக்கிறதை நீங்கள் கொடுத்தால் என்றால் அவன் ஜீவனே பெறுவான். ஹல்லேலூயா. அவன் ஜீவனே பெறுவான். இதுதான் இவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு கொடுக்குறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல். இயேசுவின் நாமம், அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்று நீங்கள் மனசோர்வாக இருக்கலாம், ஐயோ என்னுடைய நோயோடு நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு ஒரு சாபம், நீ இந்த இதிலிருந்து வெளியே வர மாட்ட, இந்த அடிமையிலிருந்து உனக்கு வெளியே வர முடியாது, இந்த பாவத்திலிருந்து உனக்கு வெளியே வர முடியாது, நீ முன்னேற மாட்ட, ஒரு நாளும் நீ இந்த கடன் பிரச்சனை உன்னை தீர்த்துக்கொள்ள முடியாது, நீ இப்படியே விழுந்து போவ, உன்னால நான் முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத. ஹல்லேலூயா. பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர், யோவான் எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர், நம்மளையும் எடுத்து பயன்படுத்த. இப்படி இந்த பேதுருவும் யோவானும் இந்த மாதிரி சொல்லத்தக்கதாக, இப்படி சொல்லத்தக்கதாக அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்திருக்கணும்? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இப்படி சொல்லத்தக்கதாக என்னிடத்தில் உண்டு. நாங்கள் எத்தனை பேருக்கு இப்படி சொல்லியிருக்கோம், காசு இல்லை, இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு வாழலாம் என்று சொல்லியிருக்கிறோமா? சில நேரம் நாங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இவங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அங்கே பாரு. ஓ, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பேதுரு சொல்லுகிறார், உறுதியான ஒரு வார்த்தை, உறுதியான ஒரு வார்த்தை. இயேசு தவிர வேறு ஒரு வழி இல்லை மனிதனுக்கு ரட்சிப்பு பெறத்தக்கதாக என்று சொல்லுகிறார். இயேசு தவிர பரலோகத்துக்கு போகத்தக்கதாக வேறொரு நாமம் பரலத்திலையும் பூமியிலையும் வேறு எங்கேயுமே இல்லைங்கிறது அவர் உறுதியாக சொல்லுகிறார். இயேசு தான் இந்த உலகத்தில் மெய்யான ஒரே வழி என்பதை அவர் உறுதிப்படுத்தி அடித்து சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குதுன்னு நான் இந்த காலவேளையில் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய நோய்க்கு பார்க்கிலும், உங்களுக்கு பிரச்சனையை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு பார்க்கிலும் இயேசு தவிர வேற எந்த ஒரு நாமமும் இல்லை என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இங்கேனா எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இங்கேனா அப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது எல்லாத்தையும் கைகளை பார்க்கறதுக்கு. இயேசு தவிர வேற ஒரு நாமம் இந்த பூமியில் இல்லை என்கிறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஆமே, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? ஹல்லேலூயா. திருப்பி நான் கேட்குறேன், இயேசு தவிர வேறு ஒரு நாமம் இல்லை என்கிறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஆமேன், ஆமேன். சில பேருக்கு சந்தேகமாக இருக்கு, ஜோசப் என்ன மாதிரி? ஆமேன், ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அடைந்த பிறகு அந்த நாமத்தை தரிக்கப்பட்ட மனிதன் அவன் செத்தா எங்கே போவான்? மேலே போவான். எங்கே போவான்? எங்கே போவான்? பரலோகத்துக்கு போவான். பைபிள் நான் பேசுங்க. பரலோகத்துக்கு போவானா? இல்லை, நான் கேட்குறேன், பரலோகத்துக்கு போவானா? இயேசு அறிந்த மனிதன் பரலோகத்துக்கு போவானா இல்லையா? செத்தா. ஆ, சத்தமாக சொல்லுங்க போவோம். போவானா இல்லையா? போவானா இல்லையா? போவானா இல்லையா? என்ன சொல்லுங்க, போவானா? ஆ, ஆமாம், போவான். அப்போ ஏன் ஐயா வந்து கேட்குறீங்க? பாஸ்டர், அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, ஐயா செத்துட்டாங்க, தம்பி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்க, 40 செய்யணும் வாருங்களா? ஏன் கேட்குறீங்க? கல்வாரி ஆலயத்தில் இருக்கவங்க, இப்போ இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பர்வத்துக்கு போவாங்களா? ஆவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குமா? எது இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது? அது எந்த ஆவி? அது எந்த நாமம்? இன்று பாருங்கள், இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிறது மனம் மாறுறது என்கிறதை குறித்து சரியான ஒரு உறுதித்தன்மை இல்லை என்றால் ஆலயத்தில் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு லேபர் இருக்குது, ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க ஐ எம் பெஸ்டியன் சொல்லி. ஆர் யூ கிறிஸ்டியன்? நோ, ஐ எம் பெஸ்டியன் சொல்லுவாங்க. இப்படி தான் வாழ்றது. இன்னைக்கு சண்டே நான் கிறிஸ்தவன், ஆண்டவரை நான் பின் செலுத்துற ஆண்டவரோடு இருக்கிறேன். ஆனால் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாமம் எனக்கு, நான் இன்னும் வீட்டுக்கு இன்னைக்கு சண்டே வீட்டு இங்கே இருப்பேன், ஆலயத்தில் ஜெபத்தை இதை கேட்பேன், ஆண்டவர் இப்படி இருக்கான்னு. ஆனால் வீட்டில் போய் இப்படி காரியம் வச்சுருப்பேன். ஏன் இப்படி இருக்கிற? ஒன்றும் சரி வராது. ஆனால் நீ இயேசுவை விசுவாசிக்கிற, ஆமாம் சர்ச்சுக்கு போகிறேன், ஒன்றுமே தொடப்பட்டு இல்லை. ஆனால் பழைய இன்னும் சமயங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, பழைய மார்க்கங்கள், பழைய அந்த அந்த பழைய நம்பிக்கைகள் இன்னும் வாழ்க்கையில் இருக்குது, மாறி இல்லை. மாறாதபடியால் பேதுரு இன்று இப்படி இந்த ஆலயத்துக்கு போகிற வேளையில் இந்த மனுஷனை பார்த்து இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் எந்த நிலைமையில எங்கேயும் இந்த பகிரங்கமாகவும் பயமில்லாமல் தன்னுடைய இடத்துல அவன் சொல்லக்கூடிய தன்மை உண்டு. ஏன்? அவன் உறுதியாக மனம் திரும்பினான், உறுதியாக ரட்சிப்பை அடைந்தான், உறுதியாக மனம் மாறி தன்னுடைய சமயங்களோ தான் தெய்வமாக என்னென்ன எல்லாம் காரியங்களை உதறி தள்ளி இயேசு தான் ஜீவன் உள்ளவர் என்கிறதை உறுதியாக கற்றுக்கொண்டு அதை அவன் வாழ்க்கையில் பற்றி கொண்டு வந்தவனாக காணப்பட்டான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான்,
பயம் இல்லாமல். இயேசுவின் நாமம் தவிர வேறொரு நாமம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உறுதித்தன்மை இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இந்த உலக பயங்கரங்களை பாருங்க, உலகத்தில் இருக்கிறதான சம்பிரதாயங்களை பாருங்க, உலகத்தில் இருக்கிறதான என்னது பயங்கள் பாருங்க, அது எங்களை ஆட்டி படிக்கிறதுனால இந்த இயேசுவின் நாமத்தை தடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நாங்களும் கூட பயந்து பயந்தே வாழ்வோம். பொருளாதார வீழ்ச்சி, வேலை இல்லை, எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு கையில் வசதி இல்லை, நான் எப்படி போகிறது, கோபங்கள், கசப்புகள், வீட்டில் எரிச்சல்கள், ஏன் இதெல்லாம் தொல்லைகள் மனசுக்கு வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது? பொறாமைகள் வருது ஏன்? போட்டி வருது ஏன்? வாழ்க்கையில் நான் அவனோட போட்டிட்டு இவனோட போட்டி போட்டு நான் முன்னுக்கு போகணும் என்கிறது எனக்கு காரியங்கள் வர்றது காரணமே என்னுடைய ஆண்டவரை குறித்து, இயேசுவுடைய நாமத்தை குறித்து இன்னும் சரியாக உள்ளத்தில் அது சரியாக இன்னும் தொடப்பட்டு இல்லை. அதுதான் பிரச்சனை. எங்கேயோ உள்ளத்தில் ஒரு வேரில் ஒரு பிரச்சனை உண்டு. அந்த வேர் என்னதுன்னு சொன்னால், நான் இயேசுவே சரியாகவே மனம், என்னுடைய மனம் மாறி இந்த உலக தோட்டத்தை எல்லாத்தையும் நான் காலால் மிதித்து மனம் மாறினவாங்க அல்ல நான் வாழ்கிறது. இன்னும் பழைய சிந்தனைகள் எனக்கு ஓடுது, பழைய பழைய மாம்சம் சிந்தனைகள் எனக்கு ஓடுது. என்னுடைய மாம்சமான வாழ்க்கையை நான் இன்னும் சரியாக அதை புதைச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரியாக எழும்பி இல்லை. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நற்கருணைக்கு கலந்து கொள்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஊழியங்கள் செய்கிறேன், பல காரியங்கள் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு தவிர இன்னும் என் வாழ்க்கையில் இயேசு தவிர என்னுடைய மாம்சங்கள், என்னுடைய எண்ணங்கள் இன்னும் அப்படி இருக்குதுன்னு நாங்கள் யோசிக்கலாம். என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பழைய அடிமைகள் இன்னும் சரியாக முறியடிக்க முடியாத நிலைமை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நானும் கூட ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கி ஐயா என் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாறுங்க, மாற்றி எனக்கு உதவி செய்யுங்க. காரணம் என்ன? நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க. சாத்தான் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா ஊழியம் செய்யுங்க. சாத்தான் விரும்புகிற காரியம், நம்ம சர்ச்சில் இன்னைக்கு சாத்தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேக நிகழ்வுகள், ப்ரோக்ராம்ஸ் சபையில் அதிகமாக இருக்கிறதுக்கு சாத்தான் விரும்புகிறான். சரியா? நாங்களும் விரும்புவோம். நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மண்டே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, மண்டே ஒரு ஜெபம் இருக்குது, அப்புறம் வென்ஸ்டே மென்ஸ் ஜெபம் இருக்குது, டியூஸ்டே லேடிஸ் ஜெபம் இருக்குது, அப்புறம் தேர்ஸ்டே நமக்கு வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்குது, ஃப்ரைடே இன்னொரு ஜெபம் இருக்குது, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் இது என்னது? இதெல்லாம் நிகழ்ச்சிகள், ப்ரோக்ராம்ஸ். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், ஆலயத்தை ஆயத்தப்படுத்த இருக்குது இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு, இதுக்கு ஆயத்தை ரெடி பண்ண இருக்குது, இதுக்கு ரெடி பண்ண இருக்குது, அதுக்கு ரெடி பண்ண, ஃபுல் வீக்லேயே நாங்கள் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எங்களுக்கு நிறையா. ஆனால் ப்ரோக்ராம்ஸுக்கு ரெடி பண்ணி எங்களுடைய மனசு, எங்களுடைய எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் அப்படியே இருக்கிறோம். ஒரு ரோபோவாக நாங்கள் இருக்கிறோம், வாழ்கிறோம். ப்ரோக்ராம்ஸ் ஒரு பட்டன் ஒன்னா, இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் இருக்குது, இன்றைக்கி அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, அங்கே போகணும், நான் இங்கே போகணும், அது செய்யணும், இது செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் சாத்தான் நல்லா விரும்புகிறான். ஏன்? நீ நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறியே, நல்லா காரியங்கள் செய்கிறியே, பாரு உண்ட சர்வீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நீ இதெல்லாம் லைட் போட்டு எல்லாம் பாரு என்ன எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் என்ன இல்லை என் வாழ்க்கையில்? என்னத்துக்கு இடமில்லை? இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு இடமில்லை. வெளியே எத்தனையோ பேர் தவிச்சு கொண்டு இருக்காங்க கையெண்ணிட்டு. எனக்கு டைமே இல்லை. ஏன்? சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ், வேலை செய்யணும், அதிகமாக சீக்கிரமாக செய்யணும், சர்ச்சுக்கு போகணும், நல்ல காரியம், சர்ச்சுக்கு போகணும், நல்ல காரியம். ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் பிச்சை கேட்டு இருக்கிறான், ஐயா எனக்கு இயேசு இல்லை ஐயா, எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல், நான் செத்தா எங்கே போவேன்னு தெரியாமல் ஒருத்தன் அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போகிறோம். சாத்தான் நல்லா இருக்கானே, சாத்தான் தலையை தடவுறானே எங்களை தொழிலுக்கு போகணும், தொழில் செய்யணும், எங்கள் பணம் சம்பாதிக்கணும், நல்லா போகணும், நல்லா செய்யுங்க, நல்லா முன்னேறுங்க, நல்லா செய்யுங்க. வாழ்க்கையில் இடமே இல்லை.
இயேசுவின் நாமத்தை சொல்ல. நீங்கள் எப்போ எங்கே இயேசுவின் நாமத்தை சொல்கிற வர சாத்தான் உங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டான். சத்தம் இல்லாமல் இருப்பான். எங்கே சாத்தான் உங்களை அடிப்பான்? எப்போ அடிப்பான்? எப்போ உங்களை காலால் உதறுவான்? இயேசுவின் நாமத்தை சொல்ல போன உடனே. எங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்? எங்கே உங்களுக்கு தாறுமாறா பேசுவாங்க? எங்கே உங்களுக்கு எதிர்ப்பு வரும்? எங்கே உங்களை வெட்டுவாங்க? எங்கே உங்களை ஒதுக்குவாங்க? எங்கே உங்களுக்கு சாதாரணமாக காரியங்கள் செய்வாங்க? எங்கே? இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அநேக விரோதங்கள் உங்களுக்கு மேலாக வரும். இந்த சப்பானி சுகமடைந்தார். குதிச்சு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தார். அங்கே வேத பாடல்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு? 40 வருஷத்துக்கு மேலாக இருந்த அந்த சப்பானை எலும்பி குதிச்சு நடந்து போகிறானே, இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி ஆகும்? அப்புறம் அங்கே இருந்த எல்லாரும் சேர்ந்து பேதுருவும் யோவானையை பிடிச்சி என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நாமத்தை உயர்த்தினார்களா? அவனுக்கு சந்தோஷம். பேதுரு நீங்கள் வந்த நாள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமான காரியம் நடந்துச்சு, அப்புறம் நடந்துச்சு அப்படி சொன்னாங்களா? சாட்சி போனாங்களா? கை தட்டினாங்களா? இல்லை. என்ன செஞ்சாங்க? கழுத்தை பிடிச்சி இங்கே வா என்று சொல்லி அவனை தூக்கி எடுத்து இனிமேல் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். அவங்களுக்கு அடிக்கடி அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துச்சு. அங்கே நீங்கள் பாருங்கள் 18ஆம் வசனத்தை பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில். ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து இவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். சரி நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சப்பானி ஒன்றுமே நடக்காமல் இருந்து இவங்க வந்து நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. நல்ல ஒரு பிரசங்கம் கேட்டாங்க, பிரைஸ் லோடுன்னு சொன்னாங்க, சாட்சி பகிர்ந்து கொண்டாங்க, ஆண்டவருக்கு நன்மை கை தட்டினாங்க. எல்லாம் நாங்கள் ஊழியம் செஞ்சோம், நாங்கள் வெளியே போனோம். ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. எங்கே பிரச்சனை வந்துச்சு? நீங்கள் சத்தமில்லாமல் இருக்கும் வரை சாத்தான் சத்தமில்லாமல் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் எப்போ எழும்பி இயேசுவின் நாமத்திலிருந்து சொல்லி ஜீவன் உண்டு என்பதை சொல்கிறீங்களோ, இயேசுவின் நாமம் மட்டுமே ஜீவன் உண்டு என்பதை எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ, அது வர உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்தே சாத்தான் முழிச்சிருவான். நல்லவங்க சத்துருவா மாறிடுவாங்க, சிநேகிதர்கள் சத்துருவா மாறிடுவார்கள். நல்லா இருந்த மனுஷன் உங்களை விட்டுவார்கள், நல்லா இருந்த மனுஷன் கழுத்தை பிடிச்சி நெருப்புவாங்க, நல்லா இருந்தவங்க கோபிப்பார்கள். ஏன்? இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்களாம். பேதுரு என்ன சொன்னார்? என்ன சொல்கிறார் இவர் இந்த இடத்துல? வானத்தையும் பூமியையும் படைச்ச தேவனுக்கு நான் கீழ்ப்படிவா, அவர் படைச்ச உனக்கு நாங்கள் கீழ்ப்படிவா. எதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு? ஆண்டவர் படைச்ச ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஐயா வாழ்க்கையில் இயேசு ஜீவனுள்ளவர் என்பதை. அதை யாராலையும் புதைச்சி போட முடியாது, யாராலையும் மூட முடியாது, அந்த கதவை மூட முடியாது. ஹல்லேலூயா. அந்த கதவு திறக்கப்பட்ட கதவு. நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஜீவனுள்ளவர். பயப்படாமல் சொன்னால் என்றால் ஆண்டவருடைய நாமம், தேவனுடைய நாமம், தேவனுடைய இறுதிக்கு தன் சிந்தனை நிறைவேறும். ஹல்லேலூயா. அது உங்களால் செய்ய முடியும். நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே அந்த ஜீவனை பெற்றவர்களாக இருக்க நாங்கள் இனிமேலாவது இந்த நாமத்தை பயப்படாமல் தீவிரமாக இயேசுவின் நாமத்தை கொண்டு போவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஜனங்கள்
இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு போனார்கள். பலவீனர்கள், அவர்கள் பலவான்கள் கிடையாது, படிப்பறிவு இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த நாமத்தில் பலம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக இருக்க நாங்கள் அனைவரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், என்னோடு இருந்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. நானும் கூட சுவாமி உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நாங்கள் இந்த காலை வேளையில் முழு உள்ளத்தோடு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உயரமும் உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துவோமாக. இந்த காலை வேளையில் யாவருமாக முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, ஐயா நான் இனிமேல் உங்களுடைய நாமத்தை பயன்படுத்த போகிறேன். என் வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளுக்கு, என் வாழ்க்கையில் வருகிறதான தீவிரமாக இருக்கிறதான மனசோருக்கு எதிராக நான் நிற்க போகிறேன். உங்களுடைய நாமத்தில் எனக்கு பலன் உண்டு என்பதை நான் சொல்ல போகிறேன். அந்த நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு என்பதை நான் சொல்ல போகிறேங்கிறதான அந்த காரியத்தை உறுதியாக எடுத்து நாங்கள் சொல்லுவோமா ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே சுவாமி, நன்றி ஐயா சுவாமி, நன்றி பிதாவே சுவாமி. அப்பா பிதாவே, நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யாவருமாங்க முழு இருதயத்தோடு இந்த வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் மனம் உடைஞ்சு போய் மன சோர்வோடைய நான் இருக்கிறதா இருந்தால் கர்த்தாவே நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில் என்னை தொடுங்க ஆண்டவரே. நான் பலவீனனாக இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கொண்டு செல்வர்களாக மாற, உம்முடைய நாமத்தை நான் சுவாமி எடுத்து பயன்படுத்துறவனாக மாற்ற சுவாமி நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆண்டவரே, அப்பா பிதாவே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், முழு உள்ளத்தோடு பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும்
சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya ஹalleluya சுவாமி, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே சுவாமி. அப்பாமே நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி, சோதரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. அவருடைய நாமம் ஜீவனுள்ளது. அவர் அல்பா ஒமேகாவான என் தேவனாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நாம் துதிக்கிறோம், உம்மை நாம் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை தளிக்கப்பட்டவர்களாக நாம் அனைவரும் சுவாமி உம்முடைய இருதயத்தில் இருக்குதான அந்த வாஞ்சை, அந்த ஆசையை நிறைவேற்றவர்களாக சுவாமி நீங்கள் எங்களை அழைச்சிருக்கிறீங்க பிதாவே. அந்த ஆசையை நிறைவேற்றத்தக்கதாகவும் சுவாமி உம்முடைய நோக்கத்தை நோக்கி நாங்கள் போகத்தக்கதாகவும் சுவாமி உம்முடைய இலக்கையை நோக்கி கர்த்தாவே சுவாமி உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாகவும் சுவாமி அநேக அழிவுக்கு போகிற ஆத்துமாக்களை சுவாமி மீட்டுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் நாமத்தை கொண்டு செல்கிறவர்களாக உம்முடைய நாமத்தினாலே சுவாமி காரியங்கள் நிறைவேற்றத்தக்கதான அந்த உற்சாகத்தை, அந்த பலத்தை நீங்கள் தருவீராங்க. யாராகிலும் சுவாமி இந்த வேளையில மன நொந்து போய் மன துயரத்தோடும் மனவேதனையோடும் மன கிளேசத்தோடும் சுவாமி வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லையா, என் வாழ்க்கையில பலன் இல்லையா, எனக்கு சந்தோஷம் இல்லையா என்று சொல்லி தவித்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை தொடுவீராக ஆண்டவரே சுவாமி. உம்முடைய நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தை தொட்டு சுவாமி புதிய பலனோடு நீங்கள் உற்சாகப்படுத்தப்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவாமி, அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் தாமே எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை என்றென்னும் எங்களை காத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென்.